கடந்த வாரத்தில் ஒரு செய்தியை ஆரம்பித்தோம். ஒரு சில இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால அதை வந்து யூடியூப்ல போட முடியல, ஆடியோ சரியா ரெக்கார்ட் ஆகல. அதனால கடந்த வாரத்திலே ஒரு செய்தி நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த செய்தி வந்து யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், ஜேம்ஸ், புக் ஆஃப் ஜேம்ஸ், இல்லை எபிஸ்டல்ஸ் ஆஃப் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கடிதங்கள் இவைகள் எல்லாம் எபிஸ்டல் என்று சொல்லும்போது நிருபம் அல்லது கடிதம் என்று அர்த்தம். அது வந்து ஆரம்பித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்தோம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல சோதனையில பொறுமையாக இருப்பவர்கள் சோதனை நேரத்தில் பொறுமையாக இருக்கும்போது இட் டெவலப்ஸ் பெர்சிவரன்ஸ். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா பெர்சிவரன்ஸ். இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பொறுமை. பொறுமை பொறுமை உண்டாகும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஏன்டா சோதனை வருது, ஏன்டா கஷ்டம் வருது, ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி புலம்பாம ஒவ்வொரு முறையும் சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது அது நமக்கு வருது. இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், இதுல நம்ம என்ன அறிந்து கொள்ள போகிறோம், கர்த்தர் நமக்கு இந்த சோதனையில எப்படி ஜெயத்தை கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லி அதுல நாம மேலே எழும்பி போகும்போது நமக்குள்ள ஒரு கேரக்டர் ஒன்று டெவலப் ஆகுது. அதாவது இந்த பொண்ணு எப்படியெல்லாம் சுடப்பட்டு அது வந்து சோதிக்கப்பட்டு கடைசியிலே அது பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துது பாத்தீங்களா? அதே போல நம்மளுடைய விசுவாசம் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாலும் இன்னும் நாம் ஆண்டவருக்காக சுடர் விடுகிற ஒரு விசுவாசி என்பதை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். அதே போல இந்த சோதனையை சகிக்கிற 12ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். ப்ராமிஸ்டு கிரவுன், அதாவது நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தர் ஓடும் போது அந்த பிரைஸ் வாங்கணும்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரிய தடைகள் எல்லாம் தாண்டி அவர் வந்து ஓட வேண்டியதா இருக்குது. அப்ப அதே போல கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நேரோ டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரோ டோர் அப்படின்னா ரொம்ப நெருக்கமான வாசல். பரலோகத்துக்கு போறது என்பது ரொம்ப விரிவான வாசல் அல்ல, ரொம்ப நெருக்கமான வாசல். அந்த நெருக்கமான வாசல்ல வந்து நம்மளுடைய சுயம் எல்லாம் செத்து போகணும். நம்மளுடைய விருப்பம் வெறுப்பம் எல்லாம் ஒரு சிலது நடக்காம போகலாம், ஒரு சில காரியங்களாம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காம போகலாம். எல்லாவற்றையும் காட்டிலும் என் ஆண்டவருக்காக விசுவாசத்துக்காக அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் தொடர்ந்து எல்லா சோதனைகளையும் தாண்டி நான் ஓடி நான் ஜெயம் கொள்ளுவேன் என்று விசுவாசத்துல யார் உறுதியா இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அநேகர் என்ன பண்றாங்க, ஏதாவது பிரச்சனை வரும்போது சோதனை வரும்போது ஓடி போயிடுறாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க. பின்வாங்கி போறதுனால ஏதாவது நன்மை நடக்க போதா இல்லைன்னு கேட்டா இல்ல, இன்னும் உங்க வாழ்க்கை மோசமா தான் போக போகுது. அதுக்கு ஆண்டவருக்குள்ள இருந்தாலாவது ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்க சோதனையை மேற்கொள்வதற்கு அவர் உதவி செய்கிறார். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டீங்கன்னு சொன்னா சாத்தான் ஜெயிச்சிட்டான், நீங்க உங்க வாழ்க்கையில தோத்துட்டீங்க. சாத்தான் ஒரு சோதனையை கொண்டு வருவது எதுக்காக தான், நீங்க ஆண்டவர் விட்டு பின்வாங்கணும் என்பதற்காக தான். என்னைக்குமே போன வாரம் சொன்னேன், அழிக்கிறது, ஒண்ணுமில்லாம செய்யறது, உடைக்கிறது, இது எல்லாமே பிசாசினுடைய வேலை. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் என்ன பண்றான், அவன் வருகிறான். ஆண்டவர் தான் சேர்த்து வைக்கிறார், ஆண்டவர் தான் உருவாக்குறார். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில பிசாசுடைய கையில உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பின்வாங்கி போறீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை இன்னும் இடிஞ்சு போகுமே தவிர உங்க வாழ்க்கை என்ன பண்ணாது, கட்டி எழுப்பப்படாது. அடுத்தது
சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நிறைய சோதனைகள் நமக்கு வாழ்க்கையில எப்படி வருதுன்னு சொன்னா, நம்மளுடைய இச்சைகள், நம்மளுடைய எண்ணங்கள், இதை நம்ம பாதுகாக்க தவறுகிறோம். இதை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா டெம்டேஷன் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்குது. எங்க பார்த்தாலும் டெம்டேஷன் தான். எவ்ரிவேர் தேர் இஸ் டெம்டேஷன். இன்றைக்கு ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும்னு சொன்னா கூட அந்த ப்ராடக்டை காட்டுறதோட அரையும் குறையுமா ஒரு நிர்வாண பெண்ணை காட்டுறான். அந்த பெண்ணை காமிச்சாதான் மக்களுடைய ஈர்ப்பெல்லாம் என்ன பண்ண முடியும், நம்ம ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து நிர்வாணம் படுத்தி அரையும் குறையுமா காட்டி அதுல எல்லாரும் பார்த்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரிஜினல் ப்ராடக்டே வருது. ஒரிஜினல் ப்ராடக்ட் என்னவா இருக்கும், வேற ஏதாவது ஒண்ணா இருக்கும். ஒரு குக்கரா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு செருப்பா இருக்கும், இல்ல ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கும். அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்றாங்க இவங்க, இந்த மாதிரி கவர்ச்சியை காண்பித்து என்ன பண்றாங்க, ஜனங்களை டெம்ப்ட் பண்ணி அவங்கள சோதனையில அந்த இச்சையில அவங்கள விளைச் செய்து அந்த இச்சையின் மூலமா இவங்க என்ன பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. இப்படிதான் உலகமே ரன் ஆயிட்டு இருக்குது இன்றைக்கு. இச்சை என்பது எல்லா இடத்துலயும் இருக்குது. நான் இச்சை இல்லாம ஒரு இடத்துல நான் வசிக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சு போனாலும், எந்த தேசமானாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த நகரமானாலும் சரி, பாவம் எல்லா இடத்துலயும் இருக்குது. இச்சை என்பது எல்லா இடத்துலயும் இருக்குது. நாம தான் என்ன பண்ணணும், கவனமா இருக்கணும். என்னைக்கு இச்சைக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த இச்சை என்னவா மாறும், பாவமாய் கர்ப்பம் தரித்து அந்த பாவம் என்ன பண்ணும், கடைசியில மரணத்துல கொண்டு போய் நம்மை தள்ளும் என்று சொல்லி போன வாரத்துல நம்ம தியானித்தோம். அதனால எல்லா விதத்திலையும் கவனமா இருக்கணும். பணம் என்பது ஒரு இச்சை. நான் சொன்னேன், பணம் எதுக்காக படைக்கப்பட்டது? பணம் நமக்காக படைக்கப்பட்டிருக்குது. நம்ம சாப்பிடணும், வெளியே போகணும், துணி வாங்கணும், ஏதாவது வீடு கட்டணும், அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பணம் படைக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த பணம் கடைசியில இப்ப என்னவா மாறிடுச்சு, மனுஷனையே என்ன பண்ணுது, ஆட்டி படைக்கிற ஒரு பொருளாக மாறிடுச்சு. அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணாதவங்க என்ன பண்றாங்க, பணத்துக்காக எதையும் செய்வதற்கு அவங்க என்ன பண்றாங்க, தயாராகிறாங்க. அப்போ பணம், அப்புறம் பலவிதமான இச்சைகள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது, அநேக சோதனைகளை கொண்டு வருகிறது. விசுவாசத்துக்கு விரோதமான சோதனைகள். அப்போ இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு விசுவாசி கவனமா இருக்கு. அதான் யாக்கோபு சொல்ற, இதுல நீங்க கவனமா இல்லைன்னு சொன்னா, இந்த இச்சைகளுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க இடம் கொடுப்பீங்கன்னு சொன்னா, அது உள்ள வந்து அது என்ன பண்ணும், பாவத்தை அது வந்து பிறப்பித்து கடைசியில் உங்களை கொண்டு போய் எங்க கொண்டு போய் விடும், மரணத்துல கொண்டு போய் உங்களை விடும். எல்லாரும் சீக்கிரமா பாவத்துல விட மாட்டாங்க. சும்மா ஒரு சாதாரணமான ஒரு லைட் இதாவது இதெல்லாம் ஒரு பாவமா, எல்லாரும் செய்யறதானே, நம்ம என்ன புதுசாவா செய்யறோம், எல்லாரும் செய்யறதா நாமளும் செய்யறோம்னு சொல்லி சும்மா லைட்டா பாவத்தை டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளே ஒரு அரக்கனை தீனி போட்டு வளர்த்திட்டு இருப்பாங்க. அப்படித்தான் பாவம் வளரும். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 கடைசியில் என்ன பண்ணோம், அந்த மனுஷனுடைய ஆத்மாவை அந்த அரக்கன் என்ன பண்ணிடுவான், பாவம் என்னும் அரக்கன் அப்படியே சாப்பிட்டுருவான், விழுங்கிடுவான். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன இச்சைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம விலக்கி அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த வாழ்க்கையில அவர் ஹோலி லைஃப், ரைச்சஸ் லிவிங், இதுல நாம கவனமா இருக்க வேண்டும். பிசாசு அநேக காரியங்களை நம்மளை வஞ்சிப்பான், நம்மளை சோதிப்பான், நிறைய நேரங்களை நம்மளை திசை திருப்பலாம் என்று நினைப்பான். இயேசு கிறிஸ்துவே சோதிச்சான். 40 நாள் அவரு உபவாசம் இருக்கும்போது போன வாரம் சொன்னேன், பிசாசு என்னெல்லாம் சோதனையை கொண்டு போய் அவர் இடத்துல காண்பித்து அவரை விழச் செய்ய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ முயற்சியில் இருந்தான். ஆனா எல்லாவற்றிலும் தோத்து போனான். எப்படி தோத்து போனான்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை பயன்படுத்தி பிசாசை துரத்தினார். அல்லேலூயா. To protect against lust, you have to have word of God in your life. தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் மட்டுமே இந்த இச்சைகளில் எல்லாம் விழாமல் நம்மளை நாமளே என்ன பண்ண முடியும், பாதுகாத்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டுதான் துரத்தினார்.
இப்படி எழுதி இருக்கிறது. அவன் சொல்றான், அப்பாலே போ சாத்தான், இப்படியே எழுதி இருக்குதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப கவனமா இருக்க வேண்டும். இன்றைக்கு 2ஆம் அதிகாரத்துக்குள்ள போவோம். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. chapter 2 from verse 1. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னா இந்த பட்சபாதம், பார்ஷாலிட்டி பார்க்கிறது, அத பத்தி யாக்கோபு பேசுகிறார். வாசிங்க. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதத்தண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணாத சிந்தனையோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்களாக. உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு. ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது என்ன போடப்பட்டிருக்கிறதுனா, people with evil thoughts அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இங்க ஒரு கேஸ் ஸ்டடி. இந்த கேஸ் ஸ்டடி என்னன்னு சொன்னா, ஆலயத்துல நடந்திருக்கிற ஒரு சம்பவம் விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு. அதுவும் பெரும்பாலும் இந்த விசுவாசிகள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, யாக்கோபு எழுதின விசுவாசிகள் எல்லாம் பார்க்கும்போது, யூத குலத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இப்போ யூதர்களாய் இல்லாமல் கிறிஸ்தவர்களாய், அதாவது அப்ப கிறிஸ்தவர்கள் சொல்லப்படல, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அப்ப இயேசுவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களுக்கு தான் இவர் எழுதுறார், விசுவாசிகளுக்கு தான் எழுதுறார். எழுதும் போது என்ன சொல்றாரு, உங்கள் ஆலயங்களில், அப்ப ஒரு சம்பவம் நடந்திருக்குது, உங்கள் ஆலயங்களிலே பொன் மோதிரம் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும். உனக்கு யாரு? பணக்காரன்னு வச்சுக்குவோம், நல்லா பணம் இருக்குது, வெரி ரிச் மேன், நல்ல ஒரு கோல்டு ரிங் போட்டிருக்காரு, நல்ல ஒரு வஸ்திரம் போட்டிருக்காரு. இவர் என்ன பண்றாரு? ஆலயத்துக்கு வராரு. அதே போல கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும், one poor fellow. இவன் என்ன பண்றான்? he has no good dress. அவனுக்கு நல்ல சட்டை இல்லை, ஏதோ ஆலயத்துக்கு வரான். ஆலயத்துக்கு வரவங்க எல்லாரும் பணக்காரங்க சொல்ல முடியாது, நிறைய பேர் ஏழைகளும் வராங்க. ஆலயம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. 2 பேர் வரும்போது இப்போ அவங்கள நாம எப்படி ட்ரீட் பண்றோம்? மினுக்குள்ள வஸ்திரங்கள் உள்ளவனை கண்ணோக்கி, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாத பண்டி அண்டே உட்காரு என்று நீங்கள் சொன்னால். இது ஒரு சிலருடைய நேச்சுரல், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி மக்களை ட்ரீட் பண்றோம், இது ரொம்ப சாதாரணமான ஒண்ணுதான். நீங்க எங்க போனாலும் உலகம் என்பது உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுது, உலகத்தார் உங்களை எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, என்ன ஃபோன் வச்சுருக்கிறீங்க, என்ன கார் வச்சுருக்கிறீங்க, எப்படி வாழ்கிறீங்க, அதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு மரியாதை. அது இல்லைன்னா சொல்ல முடியாது, ஏன்னா உலகம் என்பது அப்படி தான். அப்போது உங்ககிட்ட அதெல்லாம் இல்லை, என்கிட்ட இல்லை பாஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு மரியாதை கம்மியாக தான் கிடைக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ சபையில், ஆண்டவருடைய சபையில் யாக்கோபு என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்படி ஒரு ரிச் மேன், ஒரு வசதியான ஒரு மனுஷன் உங்கள் ஆலயத்தில் வரும்போதும், அதே போல ஒரு புவர் மேன், ஒரு தரித்திரன் உங்கள் ஆலயத்தில் வரும்போதும் நீங்கள் 2 பேரையும் எப்படி பார்க்கிறீர்கள்? கர்த்தருக்குள்ள இருக்கிற மக்கள் எப்படி பார்க்க வேண்டும், இதை யாக்கோபு சொல்றார். உலகம் எப்படி இருக்குது அது வேற விஷயம். உலகத்துல பணம் இருந்தா மரியாதை, பணம் இல்லாதவனுக்கு மரியாதை கிடையாது. நீங்க போங்க ஒரு நல்ல நகை கடைக்குள்ள போங்க, நகையே மாட்டாம நகை கடைக்குள்ள போங்க, ஒண்ணுமே இல்லாம பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியே உங்களை பார்ப்பான் மேலே இங்கிலையும். எதுக்கு வந்திருக்கிறீங்க? இங்க தானம் தர்மம்லாம் எதுவும் இல்லை, வெளியே போங்கன்றுவான். இல்லைங்க நகை வாங்க வந்திருக்கேன்,
அப்படின்னாலும் நகையா வாங்க வந்துருக்கிறீங்க, 2-3 தடவை பார்த்துட்டு தான் அவங்கள உள்ள விடுவான். இதுவே நல்லா டிப்டாப்பா நல்லா ட்ரெஸ் போட்டு கழுத்துல கொஞ்சம் மாட்டிக்கிட்டு கையில கொஞ்சம் மாட்டிக்கிட்டு நல்லா அப்படியே பட்டு புடவையில கட்டிட்டு உள்ள போங்க, வாங்க 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 அப்படின்னு கூட்டிட்டு போய் உள்ள ஃபர்ஸ்ட் காபி டீ எல்லாம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? ஆமா, கொண்டு போய் வைரம் எந்த செக்ஷன்ல இருக்குதோ வைரத்துல தான் முதல்ல கொண்டு போய் விடுவான். வாங்க வைரம் வாங்குங்க அப்படின்னு. அப்போ நேச்சுரலாவே உலகம் என்பது நம்மளுடைய அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், நம்மளுடைய எப்படி நாம இருக்கிறோம் அப்படிங்கறத பார்த்து தான் நம்ம யார் என்பதை தீர்மானிக்கிறது. ஆனால் அநேகர் அந்த அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்ல அவங்க சரியான ட்ரெஸ் போடாம நலிந்தவர்களாய் ஏழைகளாய் அவங்க என்ன பண்றாங்க? சபைக்கு வராங்க. அப்போ இங்க ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, நல்லா பளிச்சுன்னு இருக்கிறவங்களை கொண்டாந்து முன்னாடி உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படின்னு வரவங்கள உபசரிக்காம எதுவும் கவனிக்காம அப்படி இப்படின்னு ஓரமா உட்காருங்க, பின்னாடி போங்க, இப்படி போங்க, அப்படி போங்கன்னு சொல்லி ஒதுக்கி விடுற சம்பவம் என்ன பண்ணிருக்குது? சபையில நடந்திருக்குது. யாக்கோபு அதை கண்டிக்கிறார். ஏன் கண்டிக்கிறாரு? தொடர்ந்து வாசிப்போம். என் பிரியமான சகோதரரே, 5ஆம் வசனம் வாசிங்க. என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள் கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், அவனுடைய பேக்ரவுண்டை பார்த்து தெரிந்து கொள்வதில்லை. அவன் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறான், அவன் எவ்வளவு நகை வைத்திருக்கிறான், எந்த குடும்பத்திலிருந்து வருகிறான், எப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வருகிறான், அவங்க அப்பா நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரா, அவங்க அம்மா டீச்சரா இருக்கிறாங்களா, இதெல்லாம் நீங்க பாக்குறது. யார் பாக்குறது? விசுவாசி பாக்குறது, கர்த்தர் பாக்குறது இல்ல. யாக்கோபு சொல்றார், இன்னைக்கு எல்லாருடைய உள்ளமும் உடைக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினால. விசுவாசின்னு தான் பேரு, பாக்குறது எல்லாம் பணம். எங்க வருது? பொண்ணு பார்க்கும் போது எல்லாம் வருது, மாப்பிள்ளை பார்க்கும் போது எல்லாம். யாரும் ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை வேணும், ரட்சிக்கப்பட்ட பொண்ணு வேணும்னு கேட்கறதே கிடையாது. முதல்ல ஆணு வாயை திறந்து பார்க்கறது என்ன? பணம் இருக்குதா. ரெண்டாவது ஆணு வாயை திறந்து பார்க்கறதுன்னு எவ்வளவு நகை போடுவாங்க. இத பார்க்கிறவன் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே சபிக்கப்பட்ட கடவுளாய் இருக்கிறவன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா யாக்கோபு கண்டிக்கிறார். என்ன கண்டிக்கிறார்? விசுவாசியாய் நீ மாறின பிறகு தேவன் ஒரு மனுஷனை எப்படி தெரிந்து கொள்ளுகிறார்? பணத்தினால் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறவருக்கு அவர் கர்த்தர் அல்ல. ஆனால் மனுஷனோ என்ன பண்றான்? பேக்ரவுண்ட் பார்க்கறான். மனுஷனோ அவன் யார் என்பதை அலசி ஆராய்ந்து அதற்கு ஏத்த மாதிரி அவனுக்கு மரியாதை செலுத்துறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் வைத்திருக்கிறாரே கர்த்தர். அநேக இடத்துல காசு இல்ல. ஏன் இல்ல? நிறைய காரணங்கள் இருக்கு. ஒருத்தர் பணக்காரனா ஆகலன்னு சொன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. சும்மா சொல்லிட முடியாது. கிராமத்துல வசிக்கிறாங்க. ஒருத்தர் கிராமத்துல வசிக்கிறானா அவனுக்கு 2 மாடு இருந்தாலே அவன் யாரு? அவனுக்கு அவன் பணக்காரன் தான். உங்களுக்கான அவன் மாடு மேய்க்கிறவனா இருக்கலாம். ஆனா அவனுக்கு அவன் பணக்காரன். ஒரு 2 ஆடு வச்சிருக்கிறான், ஒரு ஓட்டு வீடு இருக்குது, கொஞ்சம் தோட்டம் இருக்குது, கொஞ்சம் விவசாயம் பண்றதுக்கு பூமி இருக்குதுன்னா அவன் பணக்காரன். ஆனா மக்கள் எப்படி பார்க்கறான்? ஆனா இவன் ஒரு விவசாயி, இவன்ட்ட ஒன்றும் கிடையாது. இவன் ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீட்டில் வாழ்றான். 2 மாடு தான் இருக்குது, 2 ஆடு தான் இருக்குது. இவனுக்கு ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது தவிர ஒன்றும் தெரியாது. அப்போ ப்ராஸ்பெரிட்டிங்கிறது டிபெண்ட்ஸ். ஒரு மனுஷனுக்கு அவன் பணக்காரனா ஏழையா என்பதை நாம தீர்மானிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாபு. அல்லேலூயா. பணக்காரனா ஏழையான்னு சொல்லி நம்ம தீர்மானிக்க கூடாது. ஆண்டவர் தான் தீர்மானிப்பார். அதை ஒருத்தருக்கு அவ்வளவுதான், அவங்களுக்கு கிடைக்கிறது அவ்வளவுதான். அவங்களுடைய தகப்பனாரோ தாயாரோ
அவங்க கூலி வேலை செய்யறவங்களா இருந்திருப்பாங்க, இல்ல ஏதாவது சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இருக்கலாம், இல்ல டெய்லி லேபரா இருக்கலாம். அவங்களுக்கு உண்டான காசு என்னமோ அதுதான் அவன் சந்தோஷமா இருக்கிறான், அவ்வளவுதான். ஆனால் இதற்கும் விசுவாசத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கர்த்தர் என்ன பண்றாராம், ஒரு சிலரை அவர்கள் தரித்திரராய் இருந்தாலும் விசுவாசத்திலே அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்லணும்னா, அநேகர் பொருளாதாரத்துல அவங்க பின்தங்கி இருந்தாலும் ஆண்டவரை நேசிப்பதிலும் ஆண்டவருக்கு கொடுப்பதிலும் அவங்க என்னவா இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க. நிறைய ஊழியத்தில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். பணக்காரன் கூட அவன் 1 லட்சம் ரூபா வச்சிருக்கான்னு வச்சுக்கோ, அவனுக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் வைங்க. 1 லட்சம் ரூபாயில ஒரு 10,000 ரூபா கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா மீதி 90,000 ரூபா அவன் தான் வச்சிருக்கிறான், அவன் தான் சாப்பிட்றான், அவன் தான் சுத்துறான், அவன் தான் எல்லாம் பண்றான். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா 10,000 ரூபா சம்பாதிக்கிறவன் கொண்டாந்து 5,000 ரூபா 6,000 ரூபாய் ஆண்டுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறான்னா பாதிக்கு மேல கொடுக்குறான். அவனுக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. ஆனா அந்த கெப்பாசிட்டிக்கு மேல ஆண்டவர் அவன் என்ன பண்றான், நேசிக்கிறான், ஊழியத்தை நேசிக்கிறான். இப்ப ஏற்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு, ஐஸ்வர்யவான்களா தான் பார்க்கிறாரு. அவங்கள ஏழைகளை பார்ப்பதில்லை, தரித்திரா பார்ப்பதில்லை. எப்படி பார்க்கிறாரு, நீங்க ஒண்ணுமே கொடுக்கலீன்னா உங்களை ஆண்டவர் எப்படி பார்ப்பாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவரை நேசிக்கலன்னு சொன்னா அவரை நேசிக்க ஆரம்பிங்க, ஊழியத்தை நேசிங்க. அப்போ எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்மள்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறது இல்ல, நாம ஆண்டவரை எப்படி கனப்படுத்துறோம், நம்ம எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம், அதை பொறுத்து தான் தேவன் என்ன பண்றாரு, அவர்களை என்ன பண்றாரு, அவர்களை அவங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறாரு, கனப்படுத்துறாரு, அவங்களுடைய லைஃப்ல சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கிறாரு, ஆனந்தத்தை கொடுக்கிறாரு, மன மகிழ்ச்சியை கொடுக்கிறாரு. எல்லா ஏழையும் புலம்பிட்டு இருக்கிறது கிடையாது. நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு அதுல என்ன இருக்கு, அவன் ஆண்டவரை நேசிக்கிறான், மன மகிழ்ச்சியை கத்த கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஒருவேளை எல்லாருக்கிட்ட இருக்கிறது அவன்கிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா அதை பத்தி அவன் கவலைப்படுறது கிடையாது. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, என்ன எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு, அதுல திருப்தியா இருக்கிறேன்னா அதுவே எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சிந்தனைகளிலே நம்ம கவனமா இருக்க வேண்டும். யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பேக்ரவுண்ட் பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது, பேக்ரவுண்ட் பார்த்து அவங்கள நேசிக்க கூடாது. அது உலகத்தை சேர்ந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாருக்கும் மனம் இறங்குறவங்களா இருக்க வேண்டும். சபை என்பது எல்லாரையும் நேசிக்கிற ஒரு சபையாய் இருக்க வேண்டும். அவன் எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் சரி, எந்த ஜாதியிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் சரி, எந்த ஊர்ல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, சபைக்குள்ள வந்த பிறகு கர்த்தர் அவங்களை எப்படி பார்க்கிறான்னு சொன்னா, அவருடைய மகனா அவருடைய மகளா தான் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கிறாரு, எல்லாரையும் ஆதரிக்கிறாரு, எல்லாரையும் உயர செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். அடுத்து 6ஆம் வசனம். நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூசிக்கிறார்கள். ஒரு சில ஆட்கள் என்ன பண்றாங்க, இது இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. ஒரு சில ஆட்கள் என்ன பண்றாங்க, பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறதெல்லாம் சாதிக்கலாம், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதே சபையில நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனை என்பது இப்ப மட்டும் கிடையாது, இதுக்கு அப்புறமும் தொடர்ந்து கொண்டே வந்துச்சு. உதாரணத்துக்கு மார்ட்டின் லூத்தருடைய காலத்தை எடுத்துக்கொள்வோம். 17th century. இந்த மார்ட்டின் லூத்தருடைய காலத்துல 16th century 17th century தெரியல. மார்ட்டின் லூத்தருடைய காலத்துல சர்ச்சில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம், ஒரு கரப்ஷன். கேத்தலிக் சர்ச்சில் என்ன கரப்ஷன் அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு முறை இருக்குது. அந்த முறை என்னன்னு சொன்னா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அவங்க என்ன வேணும், பணம் செலுத்தணும்.
இப்போ என்ன பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவன் செய்யற பாவம் எல்லாம் செஞ்சிடறான். ஏன்னா அவனுக்கு பணம் இருக்குது, செய்யற பாவம் எல்லாம் நல்லா செஞ்சிடறான். செஞ்சுட்டு அவன் என்ன நினைக்கிறான், இந்த பணத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், பாவ மன்னிப்பை வாங்கிடலாம், ஈஸியா பாவ மன்னிப்பு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, they do all the sin, then they come to the church father and they give money. பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க, எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், I need forgiveness. உடனே ஃபாதர் என்ன பண்றாரு, அந்த காசை வாங்கிட்டு வாங்க வாங்க வாங்க, அவருக்கு நல்லா பணம் வருது இல்லை, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னி அப்படின்னு சொல்லி போங்க, அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி போறாங்க. இப்போ மன்னிக்கப்பட்டவங்க போய் பாவம் செய்யாம இருக்கிறானா, இல்லை, மறுபடியும் துணிகரமா பாவம் செய்யலாம். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், எப்படியோ பணத்தை கொடுத்து என்ன பண்ணிடலாம், பாவ மன்னிப்பு வாங்கிடலாம். இப்போ இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க மார்ட்டின் லூதர் காலத்துல. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, சர்ச்சுக்குள்ளேயே அவங்கள அலோவ் பண்றது இல்லை. ஏன் அலோவ் பண்றது இல்லைன்னா, அவன் எல்லாம் ஏழை பிச்சைக்காரன் தரித்திரன், அவன் கிட்ட காசு கிடையாது, அவன் உள்ள வந்து என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி ஃபாதருக்கு பணம் கொடுத்து, சர்ச் ஃபாதருக்கு பணம் கொடுத்து என்ன பண்ண முடியாது, பாவ மன்னிப்பை வாங்கவே முடியாது. ரெண்டாவது, அவனை வளரவும் செய்யாம இந்த ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ணாங்க, அந்த பீரியட்ல இவங்க தான் எல்லா பிசினஸையும் ஓன் பண்றது, இவங்க தான் எல்லா இடத்தையும் வாங்கிக்கிறது. அப்படி என்ன பண்றாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க, போட்டு கொடுமைப்படுத்தி அவனை எப்பயுமே அவன் வேலைக்காரனாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அடிமைகளாக வைத்து அவங்களுடைய உழைப்புல இவங்க இன்னும் அதிகமான சம்பாத்தியத்தை சேர்த்து, இவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா சர்ச்சுக்கு போறான், எல்லா வேலையும் பண்றான், ஆனா அந்த குரூப்பு அப்படியே வெளியே உட்காந்து கதறிக்கிட்டு, நாங்க சபைக்கு உள்ள வர முடியல, ஜெபமும் செய்ய முடியல, பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியல, நாங்க எப்படி ஆண்டவரிடத்துல நாங்க சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க. அப்ப யாருக்கும் வசனம்லாம் தெரியாது, கேத்தலிக் சர்ச்சில் பைபிளே இல்லாங்க. அந்த பைபிள் வந்து யார்கிட்ட இருக்குது, நம்மள மாதிரி பாஸ்டர் இருக்கிறாரு பாருங்க ஃபாதர், அவங்க மட்டும்தான் அந்த பைபிளை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்றாங்க. ஆனா மக்களுக்கு அந்த வேத புஸ்தகம் என்பது கொடுக்கப்படலை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று என்னன்னா, காசு கொடுத்தா நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே போக முடியாம கஷ்டத்திலையும் துயரத்திலையும் வேதனையிலையும் வெளியே இருக்கிறாங்க. இப்பதான் மார்ட்டின் லூதர் போறாரு, போய் என்ன பண்றாரு, ஒரு புரட்சியை ஏற்படுத்துறாரு. அந்த பேர் வந்து என்னன்னு சொன்னா புராட்டஸ்டன்ஸ் அப்படின்னு. ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, புரட்சியாளர்கள், புரட்சி பண்ணார்கள். எதற்கு விரோதமா புரட்சி பண்ணார்கள், கத்தோலிக்க சபைக்கு விரோதமாக புரட்சி பண்ணார்கள். மார்ட்டின் லூதர் போய் சர்ச்சோட டோர்ல போய் என்ன பண்றாரு, அடிக்கிறார். சபையில வந்து சீர்திருத்தம் பண்ண வேண்டும், இதெல்லாம் வந்து கரப்ஷன் இருக்குது, ஏழை மக்களை எல்லாம் அந்த சபை வெறுக்குது, ஏழைகளை வெளியே துரத்தி விடுறாங்க, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறது இல்ல. எங்கேயுமே வேத புஸ்தகத்துல பணத்தை கொடுத்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று வேத புஸ்தகத்துல எங்கேயுமே சொல்லப்படவில்லை. சொல்றாரு, விசுவாசத்தினால் மட்டுமே ஒரு மனுஷன் நீதிமானாய் மாறுகிறான், விசுவாசத்தினால் மட்டுமே ஒரு மனுஷன் என்ன பண்ண பண்றான், ரட்சிக்கப்படுகிறான். தேவன் அந்த ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். யாரும் பணம் வாங்க கூடாது ரட்சிப்புக்காக. போட்டு அடிக்கிறாரு. அடிச்ச உடனே ரோமன் கேத்தலிக் உடைய இந்த பெரிய கமிட்டி இருக்கும் பாருங்க, இன்னைக்கு வாட்டிகன்ல இருக்கிறாங்களே அந்த மாதிரி பெரிய கமிட்டி கூப்பிடுறாங்க மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதருக்கு, வா, நீ என்ன காரியம் பண்ற தெரியுமா, மக்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தி சபைக்கு விரோதமா நீ வந்து புரட்சி பண்ற, உனக்குள்ள சாத்தாம் ஊர் இருக்குது. மார்ட்டின் லூதர் சொன்னாரு, எனக்குள்ள சாத்தாம் ஊர்ல இந்த சபையில தான் சாத்தான் இருக்கிறான். எங்கேயாவது வேத புஸ்தகத்துல ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு பணம் கொடுக்கணும்னு எங்கேயாவது போட்டிருக்குதா? அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நம்மளுடைய சபைக்கு விரோதமா எழும்புகிறவன் எவனோ அவன் சாத்தான், அவன் சபிக்கப்பட்டவன். கேத்தலிக் சர்ச் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். யாரும் கொஸ்டின் கேட்க கூடாது. யாராவது ஒருத்தன் கொஸ்டின் கேட்டானா அவனுக்குள்ள யாரு பூந்திருக்கு, சாத்தான் பூந்திருக்கு. அப்படிதான் சொல்லி அவனை மார்ட்டின் லூத்தரை வெளியே அனுப்பிட்டாங்க. மார்ட்டின் லூத்தர் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் யார் ஏழை எளியவன் இருக்கிறானோ, யாரெல்லாம் கத்தோலிக்க சபைக்குள்ள போக முடியலையோ அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இவர் சர்ச் ஆரம்பிக்கிறார். அதுதான் லூத்தரன் சர்ச்சு. ஆரம்பிச்ச பிறகு அதுல இருக்கிற அப்படியே பாதி விஷயத்தை
அவங்க எப்படியெல்லாம் பாட்டு பாடுறாங்களோ, எப்படியெல்லாம் ப்ரேயர் பண்றாங்களோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, ரட்சிப்பை மட்டும் இலவசமா பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த பணம் வாங்குற அந்த முறையை என்ன பண்ணிட்டாரு, அப்படியே உடைச்சி எரிஞ்சாரு. அப்புறம் நிறைய பேர் லுத்தரன் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. பார்த்தா கேத்தலிக் சர்ச் வீக் ஆகிட்டே போகுது, லுத்தரன் சர்ச் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. பார்த்தா ஐரோப்பிய தேசத்தில் சுவிட்சர்லாந்துல இருந்து, டென்மார்க்ல இருந்து அங்க இருக்கிற எல்லா கம்யூனிட்டி ஆட்கள் எல்லாம் லுத்தரனா மாற ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் மார்ட்டின் லூத்தரை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. மார்ட்டின் லூத்தர் சபைக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் கேத்தலிக் சர்ச் பார்க்குறான், நம்மளும் இந்த முறையை வச்சிருந்தோம்னா இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான், ஆள் இல்லாம எல்லாரும் அங்கே போயிடுவாங்க, நம்மளும் சீர்திருத்தம் பண்ணுவோம்னு சொல்லி மறுபடியும் கேத்தலிக் சர்ச் கமிட்டி கூடுது. கூட என்ன பண்றாங்க, இந்த பணம் வாங்குற முறையை நாமும் என்ன பண்ணிடுவோம், நம்முடைய சபையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரட்சியாளர் இல்லைன்னு சொன்னா இந்த சீர்திருத்தம் என்பது நடந்திருக்காது. இப்ப யாக்கோபு காலத்திலேயே பிரச்சனை அதுதான். சபைக்குள்ளே பணம், இந்த பணத்தை உடையவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அதை ஒரு சாதகமா, தங்களுக்கு சாதகமா எடுத்துக்கொண்டு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், நம்மளை கேள்வி கேட்க ஆள் இல்லை, கர்த்தரும் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, ரொம்ப பெருசா பார்க்க, அவரை அவருக்கு மணி செட்டில் பண்ணிடலாம். இப்போ ஆண்டவருக்கு மணி செட்டில் பண்றாங்க. ஒன்றும் இல்லை, எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒரு மீட்டிங்கை ஸ்பான்சர் பண்ணால் போதும். ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி, நம்ம ஐயா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க மினிஸ்ட்ரி ஸ்பான்சர் பண்ணி ஒரு கூட்டத்துக்கு உதவி செஞ்சா போதும், நம்ம பரலோகம் போயிடலாம். முடியவே முடியாது. யாக்கோபு சொல்றாரு, முடியவே முடியாது. ஒரு தனிப்பட்ட விசுவாசம் என்ன, பணத்தெல்லாம் ஓரங்கட்டு, யாரு எப்பேற்பட்டாலும் எல்லா பேக்ரவுண்டையும் ஓரங்கட்டு, சால்வேஷன் என்று வரும்போது, ரட்சிப்பு என்று வரும்போது உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அதை பணத்தை கொடுத்து ஒரு மனுஷன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எவ்வளவு வேணாலும் உதவி செய்யலாம், எவ்வளவு வேணாலும் சேர் வாங்கி கொடுக்கலாம், லைட் வாங்கி போடலாம், ஏசி மாட்டி கொடுங்க, யாராவது ஏசி மாட்டி கொடுக்க ஆள் ரெடியா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். இப்பவே நல்லா குழு குழுன்னு தான் இருக்குது. வெய்ய காலத்துல தான் நமக்கு பிரச்சனையா இருக்குது. பாஸ்டர், நான் ஏசி மாட்டி தரேன், உங்களுக்கு சந்தோஷமா நான் வாங்கி மாட்டிக்குவேன், வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். ஏசி மாட்டி தரேன் தான் மாட்டி கொடுங்க. ஸ்தோத்திரம். இல்லை ஊழியத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்றீங்களா, டொனேஷன் பண்றீங்களா, எல்லாம் ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். ஆனா ரட்சிப்பை மட்டும் என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்க சபை கொடுக்கறதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், வேணான்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வேணும், எனக்கு சர்ச்சு நல்லா இருந்தா தான் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, எல்லாரும் வரணும் எனக்கு. அப்போ நீங்க கொடுக்கறது எல்லாத்தையும் நான் வாங்கிக்குவேன். வாங்கிட்டு என்ன சொல்லுவேன், ரட்சிப்பு என்பது அது ஒரு தனிப்பட்ட விஷயம். பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு, உங்களுடைய பேக்ரவுண்டை ஒதுக்குங்க, உங்களுடைய எந்த இடத்தை சேர்ந்தவங்க, எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அது எல்லாத்தையும் ஒதுக்குங்க. எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பை நீங்களே சோதித்து பாருங்க. பணம் கொடுக்கறது, காணிக்க போறது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என் விசுவாசத்துல எப்படி இருக்கிறேன், என் விசுவாசத்துல எப்படி இருக்கிறேன், இச்சைகள் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டு கொண்டு இருக்கிறதா, இல்ல அவைகளை நான் மேற்கொள்ளுகிறவனா இருக்கிறேனா, பணம் என்ற இச்சையை நான் மேற்கொள்ளுகிறவனா இருக்கிறேனா, எப்படி அடுத்தவங்களை ட்ரீட் பண்றேன். ஒரு சிலர் அவங்க ஏழைகள் என்பதற்காக அவங்கள நான் கனவீனப்படுத்துறேனா, இல்ல அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்காம அவங்கள ஒரு மாதிரி இழிவா பேசுறேனா, இழிவா ட்ரீட் பண்ணனா, இதெல்லாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு விசுவாசி என்றைக்குமே என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. கர்த்தருக்குள்ள எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்றாய் இருக்கிறோம். கர்த்தருக்குள்ள ஏழையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது, கர்த்தருக்குள்ள யூதனும் கிடையாது, கிரேக்கனும் கிடையாது. எல்லாரையும் ஆண்டவர் சமமா தான் பார்க்கிறார், எல்லாரையும் சமமா தான் நடத்துறார். அவர் நன்மையானதே மட்டுமே என்ன பண்றாரு, நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் பிசாசு சபைக்குள்ள வரும்போது, பிசாசு சபைக்குள்ள வரும்போது, பிசாசு ஊழியத்துக்குள்ள வரும்போது, பிசாசு நம்முடைய எண்ணங்களுக்குள்ள வரும்போது, அவன் சொல்லி கொடுக்கிற காரியம் பாருங்க, இதெல்லாம் சொல்லி கொடுப்பான்.
தேவையில்லாத காரியத்தை எல்லாம் சொல்லி கொடுப்பான். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அங்க ஆண்டவரும் இல்ல, ஆவியானவரும் இல்ல. அங்க யாரு தான் இருக்கிறது? சாத்தான் தான் இருக்கிறான். அங்க சத்துரு தான் இருக்கிறான். அடுத்தது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரீக பிரமாணம், the entire law has been summarized in one word. முழு நியாய பிரமாணத்தையும் ஆண்டவர் ஒரே வார்த்தையில என்ன பண்ணிட்டாரு? சுருக்கி கொடுத்துட்டாரு. அது என்னன்னு சொன்னா show love. அடுத்தவர்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்துங்கள், நன்மை செலுத்துங்க. ரோட்ல வரும்போது, சர்ச்சுக்கு வரும்போது யாராவது ஒருத்தர் பாக்குறீங்க, வண்டியில நடந்து வரான், நீங்க கார்ல வரீங்க, பின்னாடி சீட்டு காலியா தான் இருக்குது. யாரையாவது என்ன பண்ணலாம்? நானும் சர்ச்சுக்கு தான் போறேன் வாங்கன்னு சொல்லி ஏத்திட்டு வரலாம். இதுக்கு மனசு வேணும். அல்லேலூயா. இதுக்கு என்ன வேணும்? நீ நடந்தே போ, நான் பாட்டு கார்ல ஜம்முன்னு போறேன். மனசு வேணும். அவளை சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம், விசுவாசிகளை பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, உதவி செய்யணும். என்ன வேணும்? நிறைய பேர் அவங்க வந்து பரிசுத்தவான்கள், அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டவங்க, அப்படி அந்நிய பாஷையில நிரம்புறவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஊழியக்காரங்க தான் பேரு. ஆனா ஒருத்தருக்கு ஒரு நன்மை என்ன பண்றது இல்ல, செய்யறது கிடையாது. பேரு தான் ரொம்ப பெரிய ஹோலி, பரிசுத்தமா அப்படி இப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லா வசனம் மாட்டிக்கிறது, வெளியே வசனம் போட்டுக்கிறது, ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறது, எல்லா வேலையும் பண்றது. ஆனா எந்த விதத்திலையும் என்ன பண்றது இல்ல, தேவனுடைய அன்பை நம்மை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன பண்றது இல்ல, காண்பிப்பு. அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுங்கன்னு சொல்ல, எல்லாத்தையும் எடுத்து கொடுங்கன்னு சொல்ல. இயேசுவை அறியாதவன் கூட கொஞ்சம் இரக்க குணம் உள்ளவனா இருக்கிறான். இயேசுவை அறியாதவன் இரக்க குணம் உள்ளவனா இருக்கிறான். ஏதோ தரித்திரன், ஏழைக்காரன், ஏழை, இந்த மாதிரி யாராவது பார்க்கும்போது ஏதாவது தன்னால முடிந்த உதவி என்ன பண்றான், செய்யறான். அதுக்கு ஏமாத்துறவங்க செய்யுங்கன்னு சொல்லல. உங்களுக்கே தெரியும் யார் உண்மையாலுமே அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, யாருக்கு நம்ம உதவி செய்யணும் உங்களுக்கே தெரியும். அப்போ ஒரு மனுஷன் எப்படி இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்த முடியுமோ தன்னுடைய வாழ்க்கையில, ஒரு விசுவாசி எப்படி இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்த முடியுமோ தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை, பெரிய சண்டை. என்னன்னு சொன்னா, என்ன கொண்டு வந்த நீ? யாரு கேக்குறா? அந்நியன் கேட்டா பரவாயில்ல, கேட்கறது யாரா இருக்குது? விசுவாசியா தான் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து, மகனா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், எல்லாரும் குரூப் சேர்ந்து என்ன பண்றது? மருமகளை டார்ச்சர் பண்றது. என்ன கொண்டு வந்து நீ? இப்ப பாரு, தேவை இருக்குது. இப்ப கல்யாணம் பண்ணும்போது யோசிச்சிருக்கணும், இப்ப தேவை இருக்குது, என்ன கொண்டு வந்த? சண்டைனா எப்படி சண்டை வருது அப்படின்னு சொன்னா, பணத்துல தான் சண்டை வரும். எல்லாருக்கும் பணத்துல தான் சண்டை வரும். பணம் இல்லைன்னா சண்டையே இருக்காது உலகத்துல. இந்த உலகமே பணம் இல்லைன்னு வச்சுக்கோ. முன்னாடி நான் அரிசியை கொடுக்குறேன், நீ பருப்பை கொடு, நான் சர்க்கரையை கொடுக்குறேன், நீ எண்ணெயை கொடு அப்படின்னா கூட பரவாயில்லையாட்டு இருக்குது. ஏதாவது ஒன்ன கொடுத்து உன்னை யாராவது என்ன பண்ணிருப்பான், வாங்கிட்டு எண்ணத்தையும் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போயிருப்பான். இன்னைக்கு 90% ப்ராப்ளம் happening inside the family is because of money. பணத்தினால தான் சண்டை. எனக்கு இப்ப தேவை இருக்குது, இந்த தேவைக்கு யார் கொடுப்பா? யாருமே கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பணம் வேணும். நீங்க கேட்கிற ஆளுக்கும் பணம் வேணும், உங்களை சுத்தி இருக்கிற ஆளுக்கும் பணம் வேணும், எல்லாருக்கும் பணம் வேணும். யாரு தான் கொடுப்பா உங்களுக்கு? யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் அந்த பணத்தை சம்பாதிக்கணும். நம்ம தான் அந்த பணத்தை எப்படியாவது நம்முடைய வேலையிலிருந்து எடுக்கணும். அப்ப பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டவங்கள மாறி என்ன பண்றது இல்ல, வாழ்றது இல்ல. விசுவாசி என்றால் என்ன அர்த்தம்? தேவனை விசுவாசிக்கிறவன் என்ற அர்த்தம். இச்சைகளில் இருந்து வெளியே வந்தவன் அர்த்தம். எல்லா விதமான ஆசைகளையும் விருப்பங்களையும் என்ன பண்ணவன், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவன் அர்த்தம். அப்பேற்பட்ட விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசியை போல் வாழாமல் உலகத்தானை போல் வாழ்வதினால் என்ன உண்டாகிறது? பிரச்சனைகள் உண்டாகிறது, சோதனைகள் உண்டாகிறது.
ஏதோ ஒரு விதத்துல சரி நம்மளை காட்டிலும் நம்ம கல்யாணம் பண்ண இடம் கொஞ்சம் நலிவான இடம், கொஞ்சம் அவங்க வந்து வீக்கு எக்கனாமிக்கலி கொஞ்சம் புவர் அப்படின்னு சொன்னா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? 100 பேரை கூப்பிடுற ப்ரோக்ராமுக்கு என்ன பண்ணலாம்? சிம்பிளா ஒரு கல்யாணத்தை என்ன பண்ணலாம்? 50 பேர்ல 30 பேர்ல நடத்தலாம். ஊர் முழுசும் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது, எல்லா இதுவும் கொடுக்க வேண்டியது, கொடுத்துட்டு ஒரு 1000 பேரை கூட்டிட்டு 1000 பேருக்கு சோறு போடணும்னா எப்படி முடியும்? சரி, நம்ம வந்து நம்மளுடைய இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய யாரும் வந்து கோச்சிக்கு போறதெல்லாம் கிடையாது. இப்போ அந்த இதெல்லாம் மாறிடுச்சு. முந்தையாவது என்ன பண்ணாங்க, ஊரெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் சோறு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா ஒரு ஆளுக்கு சோறு போறதே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம ஊர்ல கல்யாண மண்டபம் 100 பேருக்கு வாடகைக்கு எடுத்தாலே எவ்வளோ கேட்குறான்? 40,000 50,000 30,000 கேட்குறான். அது மாதிரி கொடுக்க முடியலையா? என்ன பண்ணணும்? நம்ம சிம்பிளா என்ன பண்ணோம்? சிம்பிளா ஆட்களை குறைச்சு சிம்பிளான ஒரு செட்டப் பண்ணி நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? நமக்குள்ள சமாதானம் இருக்குதா? நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் இருக்குதா? அவ்வளவுதான். அதுதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் விசுவாசி, நான் வந்து ஆண்டவருடைய பிள்ளை, நான் அபிஷேகம் நிறைந்தவன், ஆனா என்னுடைய பன்னாட்டை ஊரு ஃபுல்லா நான் காட்டுவேன் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு காரியத்துக்காக நீ இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும்னு நினைச்சு எடுத்து விட்டுட்டு இருந்தா கடைசியில் உனக்கு தான் நோய் வரும். ஏன்னா நம்மளுடைய பெருமைக்காக என்ன பண்றோம்? ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன பண்றோம்? செய்ய ஆரம்பிக்கிறோம். பெருமைக்காக செய்ய ஆரம்பிக்கிறோம், பணத்துக்காக செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் யாக்கோபு எதிர்க்கிறார். சபைக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணக்கூடாது? என்றைக்குமே இச்சைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பெருமையை தேடுறது ஒரு இச்சை தான். நான் ஷோ ஆஃப் பண்ணணும், எல்லாருக்கும் காட்டணும், நான் யாருங்கிறத எல்லாருக்கும் காட்டணும்னா நீ சாத்தான் தான் அப்படி யோசிப்பான். காமிச்சு என்ன பண்ண போற நீ? உனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் கேட்கிறேன். எல்லாருக்கும் காட்டணும், எவ்வளவு பெரிய ஆள்னு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு போனீங்கன்னா நீ காட்டி என்ன பண்ண போற? உனக்கு என்ன கிடைக்க போகுது? பின்னாடி ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. எல்லாரும் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண போறான்? உன்னை பார்த்து பொறாம தான் பட போறானே தவிர நீ நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்க போறது கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு இந்த பெருமையை தங்களுடைய வாழ்க்கையில விடுறதுக்கு விசுவாசிகளுக்கு என்னல்ல அந்த மனசே இல்லை. இந்த பெருமை என்னைக்குமே நிறைய பேருடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே தான் வரும். யாக்கோபு எழுதுற காரியம் என்னன்னு சொன்னா ரொம்ப பெரிய காரியம். என்னன்னு சொன்னா நாம இந்த பெருமை எல்லாத்தையும் விட்டு வீணா நம்ம வந்து இந்த மாதிரியான ஷோ ஆஃப் எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ண சொல்றாரு? அன்பு செலுத்துறவர்களாய் நீங்கள் இருங்கள், மற்றவர்களுக்கு மனம் இறங்குறவங்களா இருங்க. இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு அடையாளம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா, the people who are saved எப்படி இருப்பாங்க? they will have a compassionate heart. அவங்க அடுத்தவங்களுக்கு மனம் இறங்குகிற ஒரு இருதயத்தை படைத்தவர்களாய் இருப்பார்கள். ரட்சிக்கப்பட்டான் பேரு, ஆனா யாருக்குமே மனம் இறங்கலன்னு சொன்னா என்ன ரட்சி பண்ணி பெற்றிருக்கிற? என்ன தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துற? எதுவுமே கிடையாது. பேரு தான் ரட்சிக்கப்பட்டவன், பேரு தான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா மனம் இறங்கலன்னு சொன்னா, யாருக்காவது மனம் இறங்கலன்னு சொன்னா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்புல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நியாயப்பிரமாணம் முழுவதிலும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா நீ அடுத்தவனை என்ன பண்ணு? நேசி அப்படின்னு தான் நியாயப்பிரமாணம் முழுவதும் சொல்லுது. அதே போல 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால், பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் if you show partiality, பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். யாரெல்லாம் இந்த ஆட்டிடியூட் உள்ளவங்களா இருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் ஆண்டவருடைய கிருபை வேலை செய்யாது. God's grace will not work in your life. யாரெல்லாம் இந்த ஆட்டிடியூட் உள்ளவங்களா இருப்பீங்களோ, யாரெல்லாம் பட்சபாதம் பார்க்குறவங்களா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்களும் எப்படி நியாயம் விசாரிக்கப்படுவீங்க? நியாயப்பிரமாணத்தினால தான் நீங்க நியாயம் விசாரிக்கப்படுவீங்க. ஆண்டவருடைய கிருபையை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஏன் ஆண்டவருடைய கிருபை கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, தேவன் உங்கள் மேல் கிருபையாய் உள்ளது போல, தேவன் உங்களை நேசித்தது போல நீங்க போய் மற்றவங்களுக்கு கிருபை உள்ளவங்களா இருக்கணும், நீங்க மற்றவங்களை நேசிக்கிறவங்களா இருக்கணும். How God has saved you, how God has shown compassion towards you, you have to go and show compassion towards others. ஆனா நிறைய பேர் என்ன பண்றது இல்ல?
தேவனுடைய கிருபையை அவங்க பெற்றுக்கொண்டு அடுத்தவங்களுக்கு கிருபை காண்பிப்பதே இல்லை. தேவனுடைய அன்பை அவங்க பெற்றுக்கொண்டு அடுத்தவங்களுக்கு என்ன பண்றது இல்லை, அந்த அன்பை வெளிப்படுத்துறதே இல்லை. நிறைய காரியங்கள்ல நாம தேவனுடைய அன்பையும் கிருபையும் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தலாம், நிறைய விதத்தில் வெளிப்படுத்தலாம். எல்லா விதத்திலையும் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்டவர், ஒரு விசுவாசி அப்படின்னு சொன்னா, இச்சைகளிலிருந்து எல்லாம் விலகி இருக்கிறவன் அப்படின்னு சொன்னா, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழுகிறவன் அப்படின்னு சொன்னா, தேவன் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், நம்முடைய சபைகளில் நிறைய விதமான தவறுகளை தொடர்ந்து நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நிறைய சர்ச்சஸ் இப்படிதான் இந்த பட்சபாதம் உள்ள சபைகளாக, பட்சபாதம் உள்ள மினிஸ்ட்ரிஸாக இன்னைக்கு பிசினஸ் மேனுக்கு மட்டும் தனியாக ஒரு கூட்டம் நடத்துறான். அது யார் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. யார் வேணும் அவங்களுக்கு, அவங்க பிஸ்னஸ் மேன் தான் வேணும். மற்றவங்களாம் யாரும் அவங்களுக்கு தொழிலாளி, ஏழை, ரொம்ப லோவர் கேஸ்ட்டு, லோவர் கிளாஸு, எது வேணால் சொல்லிக்கலாமே நம்ம. அவங்களாம் அவங்களுக்கு வேணாம். எங்களுக்கு யார் வேணும், சாத்தான் தான் இருக்கான் அந்த சர்ச்சில். அது ஊழியமே கிடையாது. எப்படி பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பாருன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தனியாக அவங்களுக்கு கூட்டம் கூட்டி அவங்கள மட்டும் தனியாக கவுன்சிலிங் பண்ணி அவங்கள மட்டும் மேலே தூக்கி விடுறதுக்கு அதுக்கு எதுக்கு கர்த்தர்? அவர் எல்லாரையும் தான் ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாருக்கும் தான் உதவி செய்கிறாரு, எல்லாரையும் தான் நேசிக்கிறாரு, எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்குறவரா இருக்கிறாரு. பிசினஸ் பண்றவன் பிசினஸ் பண்ணிட்டோம், வேலை செய்யறவன் வேலை செய்யட்டும், இல்லை அடுத்த கம்பெனியில் வேலை பார்க்குறவன் கம்பெனி வேலை பார்க்கட்டும், எல்லாரும் எல்லாத்துக்கும் இருக்கட்டும். யாரையும் நேசிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்ல, யாரையும் நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் இவங்களுடைய டாக்டிக்ஸ். இவங்களுடைய டாக்டிக்ஸ் என்ன? பிசினஸ் மேன் ஃபெலோஷிப், எல்லாரும் வாங்க, பிசினஸ்காரங்களாம் வாங்க. ஏன்னா அப்பதான் என்ன பண்ண முடியும், அவங்களெல்லாம் கவர் அப் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து நல்லா என்ன பண்ண முடியும், காணிக்கை எதையும் வாங்க முடியும். கடைசியில் ஏமாத்திட்டு போறவனா அவனாத்தான் இருப்பான், பிசினஸ் மேனாக தான் இருப்பான். ஏழை கூட என்ன பண்ண மாட்டான், ஏமாற்ற மாட்டான். ஏதோ கர்த்தருக்கு பயந்து ஏதோ உதவி செஞ்சு ஊழியத்துக்கு உதவியா பிரயோஜனமா இருப்பான். என்னைக்கு பிசினஸ் மேனை மட்டும் தனியா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அங்க பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சு. ஆண்டவர் நம்மளுடைய பேக்ரவுண்ட் பார்க்கறது இல்லை, அவர் நம்மளுடைய பணத்தையோ அவர் பார்க்கறது இல்லை, நம்மளுடைய இதை பார்க்கறது இல்லை, நம்மளுடைய விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். இன்றைக்கு சொன்ன வசனம் 5ஆம் வசனம், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர். இன்னைக்கு வேணா அவன் தரித்திரனா இருக்கலாம், நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால எல்லாரும் ஏழையா இருங்கன்னு நான் சொல்ல. இன்னைக்கு வேணா அவன் தரித்திரனா இருக்கலாம், ஆனா விசுவாசத்துல அவன் வளர்ச்சி அடையும் போது கர்த்தர் அவனையும் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் அவனையும் உயர்த்துவார். உயர்வு என்பது எல்லாருக்கும் உண்டானது, வெறும் ஒரு மனுஷனுக்கு, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அல்ல. உயர்வு என்பது எல்லாருக்கும் உண்டானது, கிருபை என்பது எல்லாருக்கும் உண்டானது, தேவனுடைய ரட்சிப்பு என்பது எல்லாருக்கும் உண்டானது. ஏழைக்கும் ரட்சிப்பு இருக்கு, பணக்காரனுக்கு ரட்சிப்பு இருக்குது, மிடில் கிளாஸுக்கு ரட்சிப்பு இருக்குது, எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்குது. அதனால நீங்க உங்க விசுவாசத்துல பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் எண்ணங்களிலே நீங்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். Your attitude towards people, அதுல பாவம் செய்யாது, கவனமா இருங்க. பேரு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, ஆனா இதுல பாவம் செஞ்சுட்டோம்னு சொன்னா மறுபடியும் சொல்றாரு, நீங்க நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் தான் உங்கள் நியாயம் விசாரிக்கப்படுகிறது. இப்ப யூதர்களுக்கு சொன்னார், இது நியாயப்பிரமாணத்தை பத்தி ஏங்க வருது அப்படின்னு சொன்னா யூதர்களுக்கு சொல்றாரு, நீங்க நியாயப்பிரமாணத்தெல்லாம் விட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சு. இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு மறுபடியும் அதே பழைய யூதர்களுடைய ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா, யூத குலத்துல யூத கோயில்ல எப்படி ஏழையெல்லாம் வெறுத்து அவளையெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்களோ அதே மாதிரி இங்க இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க மறுபடியும் நியாயம் விசாரிக்கப்படுவீங்க. நியாய பிரமாணத்தினால் நியாயம் விசாரிக்கப்படுவீங்க. ரட்சிப்புக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றேன். இதான் யாக்கோபு சொல்றார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன பண்ணணும்,
காசு என்பது, பணம் என்பது, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் எடை போடக்கூடாது, தீர்மானிக்க கூடாது, அதை வச்சு மரியாதை கொடுக்கறது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. 2 மகன்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறாரு, இன்னொருத்தர் கொஞ்சம் கம்மியா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் 2 மகன்களையும் என்ன பண்ணணும், ஒரே மாதிரி தான் பார்க்கணும், ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும், ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொடுக்கணும். யாரா ஒருத்தர் பணக்காரா இருக்கிறாரு, அவருடைய குடும்பம் பணக்காரருக்கு, இன்னொருத்தர் கொஞ்சம் ஏழையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு மட்டும் ஃபேவரா எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இதுதான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அடையாளம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, இந்த இச்சையில நாம விழாமல் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களை நம்ம காத்து கொள்ள வேண்டும். யாரையும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் வைத்து, அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்க கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத வைத்து நாம அவங்களுடைய வாழ்க்கையை வைத்து நம்மளுடைய எண்ணங்களை தீர்மானிக்க கூடாது. எழும்பி நிற்போம். சபை, தேவனால் அழைக்கப்பட்ட சபையானது பணக்காரன் ஏழை எல்லாருக்கும் அது சொந்தமானது, பொதுவானது. ஏழையும் கர்த்தரை நேசிக்கிறான், பணக்காரனும் கர்த்தரை நேசிக்கிறான். பணக்காரங்க எல்லாம் மோசமானவங்கன்னு சொல்லல. நிறைய பணக்காரங்க இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களாகவும் ஊழியத்தை நேசிக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏழைகளும் அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதிலிருந்து அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறவரா இருக்கிறார். நன்மையானது அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவனோ ஆசீர்வாதத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன். ஏழைகளையும் அவரால் உயர்த்தக்கூடும். ஏழைகளையும் ஆசீர்வதிக்கிற வல்லமை தேவனாகிய கர்த்தருக்கு உண்டு. அவங்களுடைய தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகளில நாம் கவனமா இருக்க வேண்டும். யாரையும் அசட்டை பண்ணக்கூடாது. யாரையும் அவங்க செய்கிற தொழிலை வைத்து, அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வைத்து நாம் கணக்கு போட்டு அவங்களை அவமானப்படுத்துவதோ இல்ல அவங்களை இழிவாய் பேசுவதோ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இப்படி செய்தால் அது பாவம். அதை செய்யாமல் எல்லாருக்கும் உண்டான கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிற ஒரு விசுவாசியா நாம் இருப்போம் என்று சொன்னார். கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையாய் சேர்ந்து நாங்கள் அறிக்கையிட்டு செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சபை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய குடும்பத்திலும் சேர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். யாரையும் இழிவாய் நடத்தாமல், நாங்கள் பட்சபாதம் உள்ளவர்களாய் இராமல், ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய், எல்லாருக்கும் ஆறுதல் தருகிறவர்களாய், எல்லாருக்கும் உண்டான மரியாதையும் கனத்தையும் கொடுக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். கர்த்தர் இன்னும் தொடர்ந்து அவங்களை வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக இருக்கட்டும். அநேக நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீர்தானே துணையானே, நீர்தானே என் துணையானே, நிழலில் கலியுருவே நீர்தானே என் துணையானே, நிழலில் கலியுரு உறுதியாய் பற்றிக்கொண்டு, உறுதியாய் பற்றிக்கொண்டே வாழக்கர தாங்குதையா, உறுதியாய் பற்றிக்கொண்டே வாழக்கரம் தாங்குதையா, வாழக்கரம் தாங்குதையா.